ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராபிட்டோட ஆட்டிடியூட் என்ன, அதோட குணாதிசயம் என்னன்றது ஒவ்வொரு வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலராக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் அந்த முயல் குட்டி போடுது. குட்டி போட்ட உடனே அதோட நஞ்சுகள் எல்லாமே அதுவே சாப்பிட்ரும். குட்டிகளை தன்னோட நாக்கால் எல்லாத்தையும் நக்கி அதை ரத்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணி உடனே வந்து பால் கொடுத்துரும். இப்போ எல்லா குட்டியும் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கீழே அப்படி துடி துடிச்சுட்டு இருக்கு பாருங்கள். எல்லாமே வந்து அதோட காம்புகளில் பால் குடிச்சிரும். ஸோ இது வந்து அதுக்கு முந்தின போட்ட குட்டி. ஸோ நான் வந்து ஃப்ளம்மிஸில் 2 ரேபிட் வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 குட்டி இருக்குது. ஸோ சின்னமான ஃப்ளம்மிஸ் இருக்குது. ஸோ முயலோட கூண்டு தான் அதோட வீடு. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கான தண்ணி, அதுக்கான குட்டி போடுற பாக்ஸு, அதுக்கான தீவனம் எல்லாமே வச்சிடணும். குட்டி போட்ட உடனே அது நஞ்செல்லாம் சாப்பிட்டு குட்டிக்கு பால் கொடுத்துட்டு உடனே வந்து தண்ணியும் உணவு இருக்கான்னு தான் தேடும். ஸோ அதனால் தாய் முயலுக்கு எப்போவுமே தண்ணியும் உணவு உள்ளேயே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. 100க்கு 90% முயல்கள் வந்து குட்டி போட்ட உடனே பால் கொடுத்துரும். ஈத்தா இருக்கிற பட்சத்தில் தான் அந்த மாதிரி லேட் பண்ணும். ஸோ இப்போ இது எத்தனை குட்டி போட்டுருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1 2 3 4 5 6 குட்டி போட்டிருக்கு ஃப்ளம்மிஸு. ஸோ இதோட கலர் வந்து தெரிஞ்சிடும். ஸோ பாருங்கள், இப்போ தான் குட்டி போட்டுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண எல்லாமே பால் கொடுத்ததுனால சுருக்கம் இருக்குது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பலன்னு மாறிடும். ஸோ அந்த முடியெல்லாம் எடுத்து அதை வைக்கிது பாருங்கள் பொறுப்பாக. ஸோ இந்த மாதிரி தாய் முயல்கள் வந்து ரொம்ப சிறந்த முயல்கள்னு சொல்லணும். ஸோ இது ஃபார்முக்கு வந்து தகுதியான ஒரு சிறப்பான முயல். ஸோ முயலை பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.